Hi friends, welcome to our channel Magic of Tailoring. Free online tailoring courseல basic class 4 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Blouse drafting and paper cutting. Blouse நம்ம மொத்தம் 4 பார்ட்டாக பிரிப்போம். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட், ரெண்டாவது ஃப்ரண்ட் பார்ட், மூணாவது ஸ்லீவு, நாலாவது பட்டி பார்ட் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4ஆக பிரிப்போம். 4ஐயும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றா ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 6 அளவுகள் நமக்கு தேவை. செஸ்ட்டு, ஷோல்டர், ஃப்ரண்ட் ஹைட், பேக் ஹைட், ஸ்லீவ் லென்த், காஃப் அப்படின்னு சொல்லி மொத்தமாக நமக்கு 6 அளவு தெரிஞ்ச போதும் நம்ம ப்ளவுஸை ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 3 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது வரைக்கும் நோட் பண்ணலை அப்படின்னா தனியாக நோட் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் டிராஃப்டிங். ப்ளவுஸ் டிராஃப்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ட்ராயிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க அளவுகள் எல்லாமே ஒரு ஜென்ரல் மெஷர்மெண்ட்டு தான். செஸ்ட் மெஷர்மெண்ட் ஒரு 28 இன்ச்சஸ் இருக்கிற ஒரு ப்ளவுஸுக்கான பேக் பார்ட் ட்ராயிங் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போது. ஓகே, நான் எப்படி வரையணும் அது போல் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் ஹைட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த படத்துக்கு பேக் ஹைட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 13 இன்ச்சஸ். நம்ம துணியாக இருந்தால் நம்ம இன்ச்சஸில் மார்க் பண்ணுவோம். இது நோட்டுங்கிறதுனால நம்ம சென்டிமீட்டரில் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். 13 சென்டிமீட்டர் பேக் ஹைட் பார்த்தோம்னா 13 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கு நான் புள்ளி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ப்ளவுஸோட பேக் ஹைட். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட அகலம் பார்த்தோம்னா 9 சென்டிமீட்டர். ஸோ 9 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இதே போல் மேலேயும் 9 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைட்டு, திரும்பவும் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். நமக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இது போல் நான் எப்படி வரையணும் அதே போல் நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து 3வது அளவு பார்த்திங்கன்னா ஆம்கோலுக்கான அளவு. இதுக்கு 4.5 சென்டிமீட்டர். ஸோ 4.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி சுற்றி வர ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க 4.5 சென்டிமீட்டருக்கு. இது ஆம்கோல் வரையறதுக்கான பாக்ஸு. ஸோ இந்த மாதிரியும் பாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி வரையணும் அதே போல் நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். நல்லா அழகாக கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து 4வது அளவு ஷோல்டருக்கான மெஷர்மெண்ட். ஷோல்டர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் 2.2 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கேலில் 2.2 சென்டிமீட்டர் வச்சுட்டு நீங்கள் ஒரு புள்ளி வச்சு கீழே பேக் பார்ட்டுக்கான நெக் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நெக் பார்த்தோம்னா 6.5 சென்டிமீட்டர் நான் மார்க் பண்ணுறேன். அது ஒரு நார்மலான அளவு 6.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. இல்லை இதை விட நமக்கு அதிகமாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா குறைவாகவும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி உள்ளே தள்ளி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், நெக் போர்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதே போல் நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக நம்ம 1.5 சென்டிமீட்டர் விடுவோம். அதுக்கான மெஷர்மெண்ட்டை தான் நான் மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே பாருங்கள். அடுத்து இதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் பேக் பார்ட்டுக்கான ட்ராயிங். அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச அளவுகளை நம்ம அந்த இடத்துல எழுதிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வரையும் போது புரிகிற மாதிரி இருக்கும், திரும்ப எடுத்து பார்க்குறப்ப கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ என்ன அளவு நம்ம மார்க் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறத பக்கத்தில் நம்ம எழுதிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, அந்த ஃபார்முலாவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கனோ அதை அப்படியே எடுத்து நான் அந்த இடத்துல எழுதுகிறேன். அகலம் 9 சென்டிமீட்டர். ஸோ அந்த 9 சென்டிமீட்டர் நான் மார்க் பண்ணி எழுதிக்கிறேன். அடுத்து ஆம்கோலுக்காக நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் 4.5 சென்டிமீட்டர். ஸோ அதையும் நான் மார்க் பண்ணி 4.5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். ஓகே, நான் எப்படி எழுதுறனோ அதே போல் நீங்களும் எழுதிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 1.5 சென்டிமீட்டருக்கு நான் அந்த இடத்துல அளவு மார்க் பண்ணி எழுதுகிறேன். அடுத்து 1.5 சென்டிமீட்டர் கர்வ் நம்ம பாயிண்ட் பண்ணி வரைஞ்சோம், அதையும் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 சென்டிமீட்டர். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் எழுதிக்கோங்க. இவ்வளோதான், பேக் பார்ட்டுக்கான படம் முடிஞ்சது. அந்த மடிச்சு அடிக்கிற இடத்த நான் டிஃப்ரெண்ட்டான கலரில் ஹைலைட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக நான்
டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் பேக் பார்ட். அடுத்து வந்து ஷோல்டரை 2ஆக வந்து மார்க் பண்ணி அதிலிருந்து நம்ம வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு 1/2 சென்டிமீட்டர் அகலத்துக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு வந்து பிடிக்கக்கூடிய அந்த டாட்டு, அதை தான் நான் இங்கே வரைகிறேன். நான் எப்படி வரைகிறேனோ அதே போல் நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வந்து துணியில் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப இது வந்து கண்டிப்பாக புரியும். இப்போ புரியலைனாலும் பரவாயில்ல, நான் எப்படி வரையறனோ அதே போல் நீங்களும் வந்து வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேக் சைடுக்கான ட்ராயிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வரைஞ்சிருக்கோம். இதே போல் நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ட்ராயிங். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபார்முலா நோட் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரண்ட் பார்ட் வரைகிறதுக்கும் நமக்கு தேவையான அளவு மொத்தமாக 4. இதில் பேக் பார்ட்டுக்கு என்ன வரைஞ்சோமோ அதே 3 அளவு சேமாக கண்டினியூ ஆகும். ஹைட்டு மட்டும் வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் சைடு நமக்கு வந்து பட்டி பார்ட் வரதால். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஸோ அதோட ஹைட்டை நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் 10 சென்டிமீட்டருக்கு. அகலம் வந்து பார்த்தோம்னா 9 சென்டிமீட்டர். அடுத்த அகலம் மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸி, ப்ளவுஸு ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள் அவ்வளோதான். ஹைட் 10 சென்டிமீட்டருக்கு திரும்பவும் மார்க் பண்ணுறேன். 9 சென்டிமீட்டர் மறுபடியும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து 3வது அளவு 4.5 சென்டிமீட்டர். இதுக்கும் பேக் பார்ட்டுக்கு எப்படி வரைஞ்சோமோ அதே போல் 4.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், அதை பாயிண்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நான் எப்படி வரைகிறனோ அதே போல் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணி ஒரு கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். எப்போவுமே ஃப்ரண்ட் சைடுக்கு 1 சென்டிமீட்டர் தான் நம்ம வரைவோம், அது எந்த அளவாக இருந்தாலும். பேக் சைடு 1.5 சென்டிமீட்டர், ஃப்ரண்ட் சைடுக்கு ஆம்கோல் வளைவுக்கு 1 சென்டிமீட்டர் வரைவோம். அதே போல் ஷோல்டர் 2.2 சென்டிமீட்டர் தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஹைட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கு டெப்த் வந்து பார்த்தோம்னா 6 சென்டிமீட்டர். இதுவும் வந்து ஒரு நார்மலான அளவு. அதை மார்க் பண்ணி ஒரு 1/2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி உள்ளே தள்ளி ஒரு கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். அவ்வளோதான். கீழேருந்து ஒரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். நான் வரைகிறது போல் நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். மேலே 1/2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக நம்ம விடக்கூடியது. ஸோ படம் வரைகிறப்ப புரியாத மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நான் எப்படி வரைகிறனோ அதே போல் வரைஞ்சிக்கோங்க. துணியில் நம்ம வந்து மார்க் பண்ணி வரைஞ்சி ஸ்டிச் பண்ணும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அடுத்து கீழே வந்து அகலத்தில் பாதியாக மார்க் பண்ணி இது போல் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ட்ராயிங்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ட்ராயிங். அடுத்து வந்து நான் எப்படி அளவுகள் வந்து நோட் பண்ணுறோமோ பேக் பார்ட்டுக்கு எப்படி நோட் பண்ணமோ அதே போல் எந்த இடத்துக்கு என்ன சென்டிமீட்டர் வந்து நம்ம வரைஞ்சோமோ அதை வந்து எழுதிக்கலாம். அப்போ தான் நீங்கள் எப்போ நோட்டை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து எழுதிக்கோங்க. நான் டைலரிங் கிளாஸ் போய் எப்படி வந்து லேர்ன் பண்ணணும் அதை தான் இங்கே வந்து நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கானோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் எப்படி அளவுகளை வந்து எழுதுறனோ அதே போல் நீங்களும் வந்து அளவுகளை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ட்ராயிங். நம்ம இப்போது ப்ளவுஸோட 4 பார்ட்டில் 2 பார்ட்டை வந்து ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து 3வதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவு. ஓகே, வாங்க அடுத்து ஸ்லீவுக்கான படம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரண்ட் பார்ட். அடுத்து வந்து நம்ம வரைய போகிறது ஸ்லீவுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நோட்
ஓகே, ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங்க்கு மொத்தமாக 6 சென்டிமீட்டர். நம்ம அதை வந்து மார்க் பண்ணி பாயிண்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அகலம் வந்து பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டர் உயரம், 7 சென்டிமீட்டர் அகலம். இதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்டில் இந்த கிளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. வாட்ஸ்அப் குரூப்லாம் எதுவும் இல்லை. கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் எதுவும் கிடையாது. நம்மளோட சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக டெய்லரிங் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். பாருங்கள், அகலத்தில் பாதி 3.5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி இது போல் ஒரு முக்கோணமாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கலாம். திரும்ப அந்த சைட்லேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர், திரும்ப ஒரு 3/4 சென்டிமீட்டர், திரும்ப ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த 3 புள்ளியும் வந்து நம்ம கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு கர்வ் வந்து எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு கர்வை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து குடையத்துக்காக போடக்கூடிய அந்த வளைவு. ஸோ அதையும் வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். அடுத்து நான் வரைய போகிறது 4 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டு, அதுக்கப்புறம் வந்து எல்போ ஸ்லீவ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து யூஸ் ஆகும். ஷார்ட் ஹேண்டுக்கு இது வந்து தேவைப்படாது. இருந்தாலும் ட்ராயிங் அப்படிங்கிறதுனால நான் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நான் எப்படி வரைஞ்சி நோட் பண்ணுறனோ அதே போல் நீங்களும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸில் தனியாக ஜாயின் பண்ண எதுவும் கிடையாது. ப்ளீஸ் ஃபாலோ த மேஜிக் ஆஃப் டெய்லரிங் சேனல். அதே தான் நான் வந்து கமெண்ட்லேயும் வந்து ரிப்ளைவாக கொடுத்துருப்பேன். ஓகே, பாருங்கள், நான் எப்படி நோட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்லீவோட ட்ராயிங் வந்து முடிச்சிட்டோம். நான் நோட் பண்ணுறது போல் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து ப்ளவுஸோட 4வது பார்ட்டான பட்டி பார்ட்டை தான் நம்ம வந்து அடுத்ததாக ட்ராயிங் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்லீவு முடிஞ்சது. ஸ்லீவுக்கான ட்ராயிங். அடுத்து நம்ம வரைய போகிறது பட்டி பார்ட். பட்டிக்கான வித்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட வித்தில் -2 இன்ச்சஸ். ஏன்னா நம்ம வந்து டாட் பிடிக்கிறப்போ இந்த 2 இன்ச்சஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ பட்டிக்கான அகலம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 7 சென்டிமீட்டர். அடுத்து உயரம் வந்து பேக் ஹைட் மைனஸ் ஃப்ரண்ட் ஹைட் ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு. ஸோ வந்து பார்த்தோம்னா ஹைட் வந்து பார்த்தோம்னா 4 சென்டிமீட்டர் இந்த படத்துக்கு. இதே போல் நீங்களும் வந்து படம் போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு அவங்களோட ப்ளவுஸை அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸை அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை இந்த மேஜிக் ஆஃப் டெய்லரிங் அப்படிங்கிற சேனல் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக லேர்ன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். 1/2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இது வந்து கீழே மடித்து அடிக்கவும், இது வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய இடம். அந்த 1/2 சென்டிமீட்டர் அதுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் இந்த மாதிரி கர்வாக போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்போ இது வந்து ஏன் இப்படி போடுறோம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் எப்படி வரையறனோ அதே போல் நீங்கள் படம் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். ப்ளவுஸோட 4வது பார்ட்டான பட்டி பார்ட்டையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, இவ்வளோ தான். சூப்பராக நம்ம வரைஞ்சிட்டோம். 4 பார்ட்டோட ட்ராயிங்கும் வந்து நம்ம சூப்பராக வரைஞ்சிட்டோம். இவ்வளோதான் பட்டி பார்ட். இது பாருங்கள், பேக் பார்ட்டுக்கான ட்ராயிங். நெக்ஸ்ட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ட்ராயிங்.
அடுத்து நம்ம வரைஞ்சிருக்கிறது ஸ்லீவு, அடுத்து பட்டி பார்ட். மொத்தமாக வந்து ப்ளவுஸோட 4 பார்ட்டையும் நம்ம வந்து ட்ராயிங் முடிச்சிட்டோம். அதுக்கான பேப்பர் கட்டிங் அடுத்து பார்க்கலாம். ஓகே, பேப்பர் கட்டிங் பண்ணுறதுக்கு சார்ட் பேப்பரை நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே போல் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோங்கிறதுனால சார்ட் பேப்பரில் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் வந்து கிளியராக புரியும் அப்படிங்கிறதுனால. சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் நியூஸ் பேப்பர் தான் இருக்குன்னா நியூஸ் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சார்ட் பேப்பரில் வரைஞ்சி உங்கள் நோட்டில் கட் பண்ணி ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்கவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கலர் பேப்பருங்கிறதுனால. ஓகே, நம்ம அங்கே என்ன ட்ராயிங் பண்ணமோ அதை அப்படியே பேப்பரில் வந்து ட்ராயிங் பண்ணி கட் பண்ணி நம்ம அது மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது ஆல்ரெடி நம்ம வரைஞ்சது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இதே போல் நீங்களும் வந்து வரைஞ்சி கட் பண்ணி அந்த படத்துக்கு மேலே வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே, இவ்வளோதான். இதே போல் நீங்களும் வந்து பேக் பார்ட்டை வரைஞ்சி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ப்ளவுஸ் கற்றுக்கிறது, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோம் அப்படின்னா பெட்டராகவே நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகே, நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நான் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறத நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு டெலிகிராமில் ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் நான் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறத எனக்கு வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதோட ஃபோட்டோவோ வீடியோவோ எனக்கு அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எவ்வளோ பேருக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஸோ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து மறக்காமல் எனக்கு அந்த குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். பாருங்கள், சூப்பராக நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த படத்து மேலே வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அதே அளவு மாறாமல். ஸோ இவ்வளோ தான். அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். சேம் அதை எப்படி வரைஞ்சோமோ அதே போல் திரும்பவும் நான் சார்ட் பேப்பரில் வரைகிறேன், கட் பண்ணுறேன், அந்த ட்ராயிங் மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். நம்ம அடுத்த கிளாஸ் வந்து ப்ளவுஸில் டைரெக்டாக நம்ம வந்து எப்படி அளவு எடுத்து அதை வந்து மார்க் பண்ணி துணியில் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சேனலில் லைவ் போடலாமா, லைவ் போட்டால் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டிச் பண்ணி காமிக்கிற வீடியோ வந்து லைவாக போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைவாக போட்டால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள், அங்கே எப்படி ட்ராயிங் பண்ணமோ அதை அப்படியே வந்து இங்கே வரைஞ்சி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண எடுத்து நோட்டில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். வாய்ஸ் ஓவர் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு சொன்னதுனால நான் இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் ட்ரை பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு. ஓகே, அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து வரைஞ்சி கட் பண்ணிட்டோன்னு பாருங்கள். இதுதான் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட். ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான். பாருங்கள், நான் அந்த படத்து மேலே வச்சு காட்டுறேன் எவ்வளோ கரெக்டாக நம்ம வந்து அதே மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப சிம்பிள், கரெக்டாக அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிருக்கு. நீங்களே இதே போல் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கிளாஸ் 3ல் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு 5 அளவு வந்து கொடுத்துருப்பேன் ஃபார்முலா கொடுக்கும்போது. அதை வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணி இந்த பேப்பர் கட்டிங் போட்டு எனக்கு வந்து இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் மேஜிக் ஆஃப் டைலரிங் சேனலை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் சிலபஸில் என்னென்ன கொடுத்தனோ அதுக்கான வீடியோ வந்து கண்டினியூவாக போடுறேன்.
கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக டைலரிங் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து முடிஞ்சது. இதை ரெண்டாக பிரித்து ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம அந்த குடஞ்சி எடுத்துக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு வரும். அது அப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தப்பாகிடும். அப்படி கட் பண்ணக்கூடாது. ஓகே, வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த படத்து மேலே இவ்வளோ கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு. இவ்வளோ தான் ஸ்லீவ்க்கான பேப்பர் கட்டிங்கும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து 4வதாக நம்ம வரைஞ்ச படம் பட்டி பார்ட், அதுக்கான பேப்பர் கட்டிங் தான் நம்ம வந்து இப்போ போட போகிறோம். இதுவும் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து ஓவர். நான் எப்படி வரையறனோ அதே போல் நீங்களும் வரைஞ்சி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது ரெண்டாக கட் பண்ணி லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே படத்துக்கு மேலே ஒட்டுறதுனால அப்படியே ஜாயின்லேயே வந்து வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ 4 பார்ட்டுக்கான ட்ராயிங் முடிச்சிட்டோம், பேப்பர் கட்டிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ அந்த ட்ராயிங் மேலே எப்படி வச்சு ஸ்டிக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பாருங்க நான் எப்படி ஒட்டுறேன்னு. நான் இந்த படத்து மேலே ஒட்டும் போது கொஞ்சம் கம் அதிகமாக போட்டேன். நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க. அடுத்தடுத்த பேஜஸ் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக கம்மியாக போட்டு கரெக்டாக அழகாக நீட்டாக ஒட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த கம்மு வெளியே வர்றது நல்லாவே தெரியுது. நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க. ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் ஒட்டணும். எல்லா பக்கமும் ஒட்டிடாதீங்க. அந்த சைடு ஒரு இடம் மட்டும் ஒட்டினா போதும். அவ்வளோதான். பாருங்கள், அடுத்தடுத்ததில் நானும் கம்மு கம்மியாக போட்டு அழகாக ஒட்டியிருப்பேன். ஓகே, இவ்வளோ தான். அடுத்து பட்டி பார்ட் ஒட்ட போகிறோம். ஓகே, முடிஞ்சது. நம்ம ப்ளவுஸ் ட்ராயிங், பேப்பர் கட்டிங், கிளாஸ் 4க்கான வீடியோ வந்து முடிஞ்சது. அடுத்த கிளாஸில் ப்ளவுஸில் டைரெக்டாக எப்படி அளவெடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.